ஒரு காயில வந்து 5 கன்றுகள் வந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஒரு மரம் இது. இது பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸு வந்து அந்த மனம் ரொம்ப மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுமாதிரி எளிமையான பராமரிப்பு. ஒரு காம்புலேயே 3, 4 பூ, 5 பூ, 6 பூலாம் வரும். இதை சாமந்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கிறிஸ்டாந்திமம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயிட் எல்லாமே வந்திருக்கு. நான் நிறைய முறை இதை யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்படி இயற்கையான கலர் இப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த உள்வட்டத்தில் ஒரு அழகான தோற்றம், வெளிவட்டம் கலர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அக்லோனிமாவில் இன்னொரு வெரைட்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா நம்ம அந்த இடமே அதனுடைய அழகே மாறிடும், அந்த வீட்டோடைய அழகே மாறிடும். காகிதப்பூலே நிறைய வெரைட்டி இப்போ புதுசாக வந்திருக்கு. அதுதான் பார்க்குறீங்க பாருங்கள். ரொம்ப இதெல்லாம் நீங்கள் முள்ளும் கிடையாது. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் இந்த பிப்ரவரி 2025 ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பூச்செடிகள் நிறையா வந்திருக்கு. எப்போவுமே நம்ம ரெகுலராக பழச்செடிகளை பற்றி வீடியோ போடுவோம். பழச்செடிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். அதேமாதிரி பூச்செடிகள், அதாவது வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம நர்சரியில். அது மண்ணாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்கக்கூடிய பூச்சி மருந்துகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்ம இயற்கையான விவசாயத்தை தான் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள், மற்றபடி உள்ள இண்டோர் வைக்கக்கூடிய செடிகள் நிறையா வந்திருக்கு. பெரும்பாலும் நிறைய கஸ்டமர் வந்து இப்போ நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு போதிய இட வசதி இல்லாதனால பழச்செடிகள் வச்சா கூட அவங்க மாடியில் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டை சுற்றி வைக்க முடிய சூழ்நிலை இல்லை, இடங்கள் இல்லை. அதனால் வந்து மாடியில் பழச்செடிகளை வைக்கிறாங்க. அதேமாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி செடிகளும் விரும்புகிறாங்க. எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு, எல்லாமே சின்ன சின்ன இடத்துல மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதுங்கிற ஒரு எண்ணம் வருது. செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுனால ரொம்ப மக்களுடைய மோகம் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த செடிகள் வளர்க்குறதுல அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து உள்ள செடிகளை நம்ம இந்த முறை வந்திருக்கிறத பார்க்கலாம், என்னென்ன செடிங்கிறத. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு தகவல். நம்ம நர்சரி வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்குது. அதாவது செங்கல்பட்டுலேருந்து வரும்போது எஸ்ஆர்எம் காலேஜ், அதுக்கு அடுத்து ஜோகோ பில்டிங் இருக்கும். ஜோகோ பில்டிங் ஆப்போசிட் இருக்குது. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து கூடுவாஞ்சேரி பார்த்து வரும்போது நம்ம நெல்லை கருப்பட்டி காப்பிங்கிறது நம்ம ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து கடை நடத்துகிறோம். அந்த கடை தான் மெயினாக இப்போ அடையாளமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம நர்சரி பின்பகுதியில் இருக்கிறனால செடிகள் எதுவும் வெளியே தெரியறதில்ல. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரும்போது நெல்லை கருப்பட்டி காப்பி போட பார்த்து வந்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு ஈஸியாக வந்துடலாம். இப்போ நர்சரியில் முக்கியமாக எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். அதாவது ஒரு காயில் வந்து 5 கன்றுகள் வந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஒரு மரம் இது. பொதுவாக ஒரு 10,000 20,000 தேங்காய் முளைக்க வச்சோன்னா அதில் நமக்கு சில காய்களில் பார்த்திங்கன்னா 1-2 செடிகள் வளரும். இது 5 செடிகளே வந்த ஒரு மரத்தை வச்சுருக்கோம். அதாவது மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். இப்போ நிறைய செடிகளை நம்ம வந்து வெரிகேட்டட் டைப்பில் இல்லைன்னா நிறையா காய்க்கிற மாதிரி, வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற மாதிரிலாம் செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணுதுலாம், இதெல்லாம் செயற்கையாக ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுது. பாருங்கள், இது கூட இயற்கை தான். அப்போது அந்த இயற்கையான வளரக்கூடிய செடிகளை தான் நம்ம ஒரு ஒட்டு கட்டி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கொய்யாவை எடுத்துட்டிங்கன்னா கூட வெரிகேட்டட் கொய்யா இருக்குது. அதாவது இலைகள் வந்து சாதாரண இலைகள் இல்லாமல் ஒரு பச்சை வெள்ளம் கலந்த கலவையில் இருக்கும். அதுமாதிரி பழங்களும் அதேமாரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது கூட ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இது கூட இலைகளை பாருங்களேன். இது இயற்கையான ஒரு செடி தான். இதை வந்து அவுட்டோராகவும் பயன்படுத்தலாம், இன்டோராகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. அதை இந்த வீடியோவில் பார்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ட்ரெஸ்ஸினா மார்ஜினேட்டாங்கிற செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவும் அவுட்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அதனால எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வளையும் தன்மையுடையது. அதாவது நீங்கள் ஏதாவது குழந்தைங்க டச் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடுகளே வளர்க்கலாம். பெரும்பாலும் இது லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் கூட நம்ம ஒரு ஹால்லையோ ஒரு பெட்ரூம்லேயோ, பெரும்பாலும் இது ஹாலில் வைப்பாங்க. ஏன்னா பெரிய செடியாக இருக்கிறதுனால ஹாலில் வைக்கலாம். சின்ன செடிகளாக இருந்தால் பெட்ரூமில் கூட வைக்கலாம். இதுவும் அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி, எக்ஸோரா, இட்லி பூ. இதிலே வந்து இந்த இட்லி பூலே இது பார்த்திங்கன்னா புது வெரைட்டி. இது வந்து இலைகள் வந்து சின்னதாக இருக்கும். அதுமாதிரி பூக்கள் ரொம்ப மஞ்சளாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவ் கலரில் இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்திருக்க செடி தான். இதிலே 3 கலர் வந்து ரெட்டு, பிங்கு, எல்லோ அந்த மாதிரி வந்திருக்குது. பொதுவாக நம்ம நர்சரியில் பூச்செடிகள் பழச்செடிகள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். கடந்த வாரம் நமக்கு ரோஸ் செடிகள் வரல. அதனால் நிறைய கஸ்டமர் வந்து ஏமாந்து போனாங்க. அதாவது என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, செடியே ரோஸே இல்லைன்னாங்க. அப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும் லோடு, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு. உங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள், நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம், அதை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். எப்போவுமே யூஸ்வலாக நமக்கு எப்போவுமே நர்சரியில் ரோஸ் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வாரமும் அதேமாதிரி வந்திருக்கு. ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸு வந்து அந்த மனம் ரொம்ப மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுமாதிரி எளிமையான பராமரிப்பு. ஒரு காம்புலேயே 3, 4 பூ, 5 பூ, 6 பூலாம் வரும்.
இதை எங்கள் வீட்டில் வந்து ஒரு 7 வருஷமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மாடியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். எளிமையான பராமரிப்பு. அதாவது முதல்ல ஒரு ரோஜா செடி வளர்க்குறாங்கன்னா முதல்ல இந்த நாட்டு ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பன்னீர் ரோஸ் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம பார்க்குறது பெங்களூர் ரோஸ். இந்த பெங்களூர் ரோஸ் பராமரிப்பு தேவை. இதை வந்து நீங்கள் தொட்டியில் வச்சு பராமரிச்சிங்கன்னா நம்ம ஒரு அக்னி நட்சத்திரம் வெயில் காலம் வர வரைக்கும் மொட்டை மாடியில் கூட வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிழல் பகுதியில் இந்த தொட்டியை மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தரையோட வெப்பத்துக்கு, அதாவது நிறைய பேர் இன்றைக்கி கூலிங் டைல் தான் மேலே போட்டிருக்காங்க. அது என்னன்னா அந்த ஒயிட் டைல் வந்து வெயில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இலைகள் கருக ஆரம்பிக்கும். வெயில் காலம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அதை நார்மலாக அதை எப்பவும் வைக்கிற மாதிரி மொட்டை மாடியிலே வைக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் மட்டும் கொஞ்சம் பராமரிப்பு கொடுத்தா நம்ம அதை நல்லபடியாக பராமரிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த பாக்கு மரத்தில் பாருங்கள். இந்த பாக்கு மரம் நம்ம நர்சரிக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. குருவி கூடு கட்டி முட்டையும் போட்டிருக்கு. இவ்வளோ மக்கள் வராங்க, நிறைய பேர் வராங்க. அப்போ கூட அது வந்து அதெல்லாம் பார்க்கல. அந்த இயற்கை சூழ்நிலை அதுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ கூடு கட்டியிருக்கு. இப்போ தாய்க்குருவி இல்லை, முட்டை மட்டும் தான் இருக்குது. வந்து அது போயிட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய கஸ்டமர் இந்த நம்ம நர்சரிக்கு வராங்க. அதுக்கு என்னமோ இந்த இடம் அதுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதனால் வந்து கூடு கட்டியிருக்கு. நான் வாய்ப்பு இருந்தால் அந்த, ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு பார்க்குறோம். அதனால் வீடியோவில் உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் போய் சொல்ல காமிக்கிறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெங்களூர் ரோஸ் தான். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காஷ்மீர் ரோஸ். இந்த காஷ்மீர் ரோஸ்னால் இது காஷ்மீர் ரோஸில் தான் வளருமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த பேரை சொன்ன உடனே நம்ம ஊரில் வளரக்கூடிய வெரைட்டின்னு ஒரு நாட்டு ரோஸ்ன்னு இதை சொல்லலாம். இது வந்து இந்த கிளைமேட்டில் இந்த அக்னி நட்சத்திரம் வரைக்கும் ஏன் இவ்வளோ பூ பூக்குதுன்னு தோணும். அந்த அளவு பூக்கும். அதாவது நல்லா பராமரிச்சோன்னா ரொம்ப எளிமையாக ஒரு நாட்டு ரோஸ் மாதிரியே பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இந்த பெங்களூர் ரோஸை விட இது காஷ்மீர் ரோஸ் ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இது 7 days ரோஸ். இந்த 7 days ரோஸுங்கிறது எப்போவுமே பூ இருக்குங்கிறதுக்கு அந்த பேரை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பெரும்பாலும் வந்தவுடனே பளிச்சுன்னு இருக்கிற ஒரு பெங்களூர் ரோஸை தான் லைக் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம பெங்களூர் ரோஸ் வாங்கினீங்கன்னா நல்லா பராமரிக்கணும். இந்த 7 daysஓ இல்லை நாட்டு ரோஸோ இந்த காஷ்மீர் ரோஸோ வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. நம்ம பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம பெங்களூர் ரோஸை வளர்க்கலாம். சாமந்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கிறிஸ்டாந்திமம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயிட் எல்லாமே வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு பிங்க் எல்லாமே கலந்து இருக்குது. இதில் அதேமாதிரி இன்டோர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ் லில்லி ரொம்ப எனக்கு பிடிச்ச செடி. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு ரொம்ப ஏற்ற செடி. இந்த செடி பொறுத்த வரைக்கும் இந்த பூ வெள்ளை நிறத்தில் பூக்கள் வரும். இதை பார்த்து இதனுடைய பேரே பீஸ் லில்லிம்பாங்க. அதாவது அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு, பார்த்தா ஒரு அமைதி கிடைக்கும் அந்த மாதிரி செடி. இது வந்து சின்ன தொட்டிகளில் இருக்குது பாருங்கள். இன்னுமே சின்ன சின்ன தொட்டியில் தான் இருக்குது. இதை வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியும். வீட்டுக்குள்ளேன்னா நம்ம 100% வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. பொதுவாக இன்டோர் பிளான்ட்டுங்கிறதே நம்ம கொஞ்சம் காற்றோட்டமாக வைக்கணும். அதாவது நம்ம வாழக்கூடிய இடத்துல செடியும் வாழும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இன்டோரில் வளர்க்கலான்னாக்கா அப்படியே ஒரு 24 hours வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. வெளியூர் போனால் கூட, ஆஃபீஸ் போனாலும் ரூமை லாக் பண்ணிட்டு போகும்போது ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா செடிகள் டல் ஆகும். அதை புரிஞ்சுங்க. நமக்கு வந்து ஃபேன் ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமோ அதேமாதிரி அதுவும் வாழக்கூடிய ஒரு சௌரியத்தை நம்ம அது பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி தான் செடிகளை நினைக்கணும். நம்மளை மாதிரி நினச்சிட்டோன்னா செடிகள் நல்லாவே வளரும். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சூப்பர் செடி. அடுத்து நம்ம பார்க்குறது அக்லோனிமாவில் ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள் வந்து ஒரு பிளாஸ்டிக் இலைகள் மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு இயற்கையான செடின்னு தோணாது. இதுவும் அதேமாதிரி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் வீட்டுக்குள்ளே வச்சு பராமரிக்கலாம். இதுவும் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடியது. பெரும்பாலான இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நாசா ரெக்கமெண்ட் பண்ணுது. அதாவது இது ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது, வீட்டுக்குள்ளே வளர்க்கலாங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் வளர்க்குறது நம்ம தான் வளர்க்க போகிறோம். நாசா சொன்னால் கூட நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செடிகளை வளர்த்திங்கன்னா இது எத்தனை வருஷம்னாலும் வளர்க்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மெயின் டெம்பரேச்சர், ரூமுக்குள்ளே கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். அதே மாதிரி வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கீழே ட்ராப் ஆகணும். அதாவது தண்ணி அளவோடு தான் விடணும். நம்ம சில நேரங்களில் தண்ணி அதிகமாக விட்டால் கூட தண்ணி வந்து கீழே ட்ராப் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த செடிகள் நல்லா வளரும். இந்த புரிஞ்சுக்கிட்டாலே செடிகளை நல்லா வளர்க்கலாம். அக்லோனிமாவில் இன்னொரு வெரைட்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா நம்ம அந்த இடமே அதனுடைய அழகே மாறிடும். அந்த வீட்டோடைய அழகே மாறிடும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி, புது வெரைட்டி. இதெல்லாம் சின்ன தொட்டியில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியில் வளர்த்தோன்னா நம்ம கிளைமேட்டில் கூட வளரும். இது வந்து நிறைய பேர் இது அழகாக இருக்க செடிகளை பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம ஊரில் இது வளருமான்னு. நம்ம முறைப்படி வளர்த்தோன்னா நம்ம ஊர்லேயே சிறப்பாக வளரும். எத்தனை வருஷம்னாலும் இதை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து பார்க்குறது அக்லோனிமாவில் இன்னொரு வெரைட்டி. இது வந்து முதல்ல பார்த்தா டார்க் ரெட்டாக இருந்தது. பாருங்கள், இது லைட் கலர். லைட் கலரும் வந்து ஒரு கொஞ்சம் இருட்டான இடங்களில் வச்சா கூட நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு கலர் இது. முதல்ல பார்த்த அந்த பீஸ் லில்லியில் இன்னொரு வெரைட்டி பாருங்கள். இது வந்து இலைகள் பெருசாக இருக்கும், பூவும் பெருசாக வரும். அதே மாதிரி
இது கூட நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம முறையாக பராமரிச்சோன்னா எத்தனை வருஷம்னாலும் மெயின்டைன் பண்ணலாம். இந்த செடிகள் வீட்டுக்குள்ளே இருந்ததுனாலே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி செடி கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 4 வருஷமாக இந்த செடியை பராமரிச்சுட்டு வரோம். பூக்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தண்ணி வடிகிறமே பார்த்துக்கணும், நம்ம கிளைமேட் அந்த ரூமோட கண்டிஷனையும் பார்த்துக்கணும். அதுதான் ரெண்டு முக்கியம். அக்லோனிமாவிலே நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. அது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டியில் இருக்குது அக்லோனிமாவிலே நம்மகிட்ட. இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. கலர் அந்த இலையிலே எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஒரே இலையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கலர் இருக்குது. இதுவும் அதேமாதிரி தான். அதுமாதிரி மணி பிளான்ட்டில் வேரிகேட்டட் மணி பிளான்ட்டு நிறைய இப்போ நம்ம ஓல்டு வெரைட்டி கேட்குறாங்க. ஓல்டு வெரைட்டி கேட்டாலும் கூட அது இந்த அளவு பிரைட்டாக இருக்காது. இப்போ அதனால் இந்த செடிகள் தான் இப்போ நமக்கு அதிகமாக வருது. அடுத்தது பார்க்குறது கோல்டன் மணி பிளான்ட். அது அடுத்தது நம்ம பார்க்குறது ட்ரெஸ்ஸினா வெரைட்டி. இது வந்து இந்த மழை, அதாவது நம்ம சம்மர் சீசனில் பனி பெய்கிற காலத்தில் இதே மாதிரி இலைகள் மாறும். மற்ற நேரத்தில் இந்த டார்க் கலரில் இருக்கும். இந்த பிரைட் கலர் எப்போ வரும்னா பனி பெய்யும் போது வரும். பொதுவாக ட்ரெஸ்ஸினாவில் அழகுங்கிறது இலைகள் தான். இந்த செடிகளை நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல வளர்க்கணும். ஏன்னா வெயில் பட்டதுன்னா நம்ம வெயில் காலத்தில் அது இலைகள் கருகிற வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செடி. அடுத்து நம்ம பார்க்குறது பான்செட்டியா. இந்த பான்செட்டியா செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த செடியை பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதே டைமில் இதனுடைய இலைகள் வந்து நமக்கு இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பூவாக இருக்குது இல்லையா, இது வந்து இலையாக மாறும். இந்த தெரியுது இல்லையா, அந்த பூ எல்லாமே பூவாக ரெட் கலரில் தெரிகிறது எல்லாமே இலையாக மாறும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பனி பெய்கிற காலத்தில் வந்து ஃபுல்லாகவே திருப்பி இதுமாரி ரெட் கலரோ எல்லோ கலரோ ஒயிட் கலரோ அந்த மாதிரி மாறும். அது அந்த செடியை பொறுத்து மாறும். அடுத்து நம்ம பார்க்குறது சாமந்தி. இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில் ரொம்ப மக்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கஸ்டமரையும் வந்தால் இதை பார்த்தா வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த பூக்களை வந்து ஒரு டைம்லாம் முன்னாடிலாம் பூஜைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ இந்த இலையோட காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு திரவம் வரும், தண்ணி மாதிரி ஒரு திரவம் வரும். இது வந்து நம்ம கற்சிலையில் சாமி உருவங்கள் இருக்கும்போது அந்த கல்லை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வேண்டான்னாங்க. இப்போ ஆனால் பொதுவாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. உண்மையும் கூட தான். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம இதை கட் பண்ணி பார்த்தோன்னா இதுலேருந்து வரக்கூடிய திரவம் அந்த கற்களை கூட அரிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால தான் பூஜைக்கு இதை யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து நம்ம பார்க்குறது மாஸ்டிக் பிளான்ட்டு. இந்த மாஸ்டிக்குங்கிறது இதுதான் மாஸ்டிக்கு. இது வந்து பைலோடென்ட்ரான்போம் மணி பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. அதாவது அதை பின்னி இந்த மாஸ்டிக்கை பின்னி வளரும். இதுலேருந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த தொட்டியில் இருக்க ஊற்றணும், அதேமாதிரி இந்த தலைப்பகுதியிலையும் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலைகளெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணணும். அதாவது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும், நல்லா துணி வச்சு க்ளீன் பண்ணணும். அதேமாதிரி இந்த இலைகள் மேலேயும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் இதை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இண்டோருக்கு 100% ஏற்ற செடி இது. இதுலேயே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கலாம் ட்ரெஸ்ஸினா வெரைட்டிஸ். அதுமாதிரி இது வந்து பைலோடென்ட்ரான். இது பைலோடென்ட்ரான் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கிருஷ்ணகமலம் செடி. இந்த கிருஷ்ணகமலம் வந்து ஒரு தெய்வீக செடின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த செடிகள் வீட்டில் இருந்தால் வீடே ரொம்ப சுபிட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய பூக்கள் அவ்வளோ அழகானது. அதேமாதிரி நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது நல்ல ஒரு மனத்தை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி நல்ல ஒரு அழகையும் விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த செடிகள் ரொம்ப வளர்க்குறது ரொம்ப எளிமையான முறை தான். இதில் பூச்சி நோய்களே வராது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நர்சரி ஆரம்பிக்கிற டைமில் ஒரு பந்தல் போட்டு இந்த செடிகளை வச்சுருந்தோம். அந்த பந்தல் கீழே வர கஸ்டமர் இது என்ன செடின்னு கேட்பாங்க. அந்த அளவு ஒரு மக்களை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள செடி இது. இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கிருஷ்ணகமலத்திலே இதுக்கு ரெட் கலர். இதனுடைய இந்த பூக்களுக்கு ஒரு விளக்கம் மகாபாரதம் ராமாயணம்னு நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. நம்ம இந்த செடிகள் வளர்க்குறதுங்கிறத பார்க்கலாம். செடிகள் வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். இது கட்டிங்ஸ் முறைப்படி தான் வளர்க்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு செடி உண்டு, பேஷன் ஃப்ரூட். இந்த பூச்செடியை தெரியாதவங்க கூட பேஷன் ஃப்ரூட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அதனுடைய ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம் தான். ஆனால் அதில் வந்து வர பூக்கள் கவர்ச்சியாக இருக்காது. இந்த செடியில் வரக்கூடிய பூக்கள் தான் இதே மாதிரி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நான் நிறைய முறை இதை யோசிச்சிருக்கேன். ஏன்னா இப்படி இயற்கையான கலர் இப்படி கிடைக்குது பாருங்கள். இந்த உள்வட்டத்தில் ஒரு அழகான தோற்றம், வெளிவட்டம் கலர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இப்போ பிடில் பீக்கும்பாங்க. அதாவது இண்டோருக்கு ரொம்ப ஏற்ற ரகம். ஒரு கம்பெனியில் இதை அவங்க கம்பெனியோட செடி மாதிரியே வளர்த்துட்டு வராங்க. அதாவது இந்த செடி தான் அவங்க இந்த கம்பெனியோட ஷோரூம் போனீங்கன்னா இந்த செடியை தான் வச்சுருப்பாங்க. வேறு எந்த செடியும் இண்டோர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மான்ஸ்ட்ரா. அந்த மான்ஸ்ட்ரா செடி பார்த்திங்கன்னா ஒரு 100% இண்டோர் பிளான்ட்டு. இது இலைகள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த நேச்சுரலாக அப்படி கட்டாக இருக்கும். அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த டிசைனில் தான் வரும். இது மணி பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. மணி பிளான்ட் மாதிரி தான் எளிமையாக பராமரிக்கலாம். நிழலான இடத்துல வளர்க்கணும். வெயில் படும்போது கருக ஆரம்பிச்சிடும். இந்த செடி பொறுத்த வரைக்கும் ஒரு எதையாக பற்றிட்டு தான் வளரும். அதாவது அட்டாச் பண்ணி தான் வளரும். நம்ம அது வேறு எந்த இடத்துலலாம் வந்திருக்கோ அந்த இடத்துல நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்.
அதுமாதிரி காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் எடுத்துக்கும். இந்த செடியோட கேரக்டர் என்னென்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் எடுத்து வளரக்கூடிய தன்மையுடையது. நம்ம பார்க்குறது சிங்கோனியம் செடி. இந்த சிங்கோனியம் செடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இண்டோர் பிளான்ட். இதுவும் நம்ம சின்ன தொட்டிகளிலே வளர்க்கலாம். அதாவது டேபிளில் வச்சு வளர்க்குறோம், அந்த மாதிரி வளர்க்கலாம். அதுமாதிரி அடுத்து நீங்கள் பார்க்குறது குளோரோபைட்டம். நீங்கள் இண்டோர் பிளான்ட்ஸ் கூகுளில் போனீங்கனாலே முக்கியமாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது. இது குளோரோபைட்டம் இது பேர். சின்ன சின்ன பூக்கள் வரும் பாருங்கள். இந்த சின்ன சின்ன பூக்கள் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையான பராமரிப்பு. இந்த பூக்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடிகளை நம்ம ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்படி ஃபுல்லாகவே வளர்ந்து வரும்போது இந்த இலைகள் எல்லாமே தொங்கும், இந்த தொட்டி தெரியாது. அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும், நீ கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அது மாதிரி வாங்கி வளர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வீடுகளில் நம்ம பராமரிக்கும் போது ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சப்ளையரா. இது ஒரு இண்டோர் அவுட்டோர். இந்த இலைகளும் ரொம்ப பார்க்குறது பச்சை மஞ்சள் கலந்த நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பென்டாஸ். இந்த பென்டாஸ் வந்து 3-4 கலர் வருது. ரொம்ப ஒரு அட்ராக்டிவ், ரொம்ப எளிமையான பராமரிப்பு உள்ளது. எல்லாருமே வீட்டில் எளிமையாக பராமரித்து வளர்க்கலாம். ஒரு இது அவுட்டோர் பிளான்ட், செமி ஷேடில் கூட வளர்க்கலாம். அதாவது நல்ல வெயில் இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னா கூட இந்த செடிகள் வளர்த்து பூக்கக்கூடிய தன்மையுடையது. அடுத்து நம்ம பார்க்குறது மின்ட் துளசி. இந்த துளசி ஃபேமிலியை சேர்ந்தது இது. இது வந்து ஒரு மின்டோட ஃப்ளேவரில் இருக்கும். இது நம்ம குழந்தைங்களும் பெரியவங்களும் யாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த துளசியை பொறுத்த வரைக்கும். இது சாப்பிடும்போது ஒரு மின்டோட ஃப்ளேவர் நமக்கு தெரியும். அப்படியே அந்த நம்ம நாக்கு அப்படியே சுருன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லாருமே சாப்பிட்றது விரும்பக்கூடிய செடி. இதெல்லாம் சாதாரணமாக வீட்டில் இருந்தால் நம்ம வந்து சாதாரணமாக போகும்போது வரும்போது அப்படி பறித்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது, இயற்கையானது. ஏன்னா நம்ம கடைகளில் வாங்கி எதையாவது சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தாவரங்களை, அதாவது இன்சுலின் செடி, இந்த மாதிரி செடியெல்லாம் இருந்தால் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது சிங்கோனியம் செடி. இதுவும் ஒரு இண்டோர் பிளான்ட் தான். வெர்டிகல் கார்டனுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப பராமரிப்பு ஈஸியாக இருக்கிறதுனால வெர்டிகல் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் கனகாம்பரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி இருக்குது. நித்திய கல்யாணியில் இது நாட்டு ரகம். இதுதான் நம்ம மெடிசின் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய வேறு எல்லாமே இதனுடைய எல்லா பாகங்களுமே மெடிசனுக்கு பயன்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இப்போ நிறைய புதுசாக கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தவொடனே இந்த செடிகள் வாங்க வராங்க. நான் அப்போ கேட்பேன், எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டால் அவங்க வெளியூராக இருக்குங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க கூட வாங்கி வளர்க்குறாங்க. ஏன்னா ஏதோ கொஞ்சம் இடம் போதும் இந்த கற்பூரவள்ளியை வளர்க்குறதுக்கு. நல்ல மெடிசின், குழந்தைங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிறது. சளி தொல்லைக்கு நல்ல ஒரு மருந்து. அப்புறம் தூதுவளை, அதுவும் சளிக்காக தான். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நம்ம நிறைய முறைகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது கொசு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது கொசுக்கள் வராமல் இதை செடிகள் நட்டால் கொசுக்கள் வராதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இலைகளை வந்து நம்ம காய வச்சு அதை வந்து நெருப்பு வர வச்சு அதில் நெருப்பில் போட்டு பண்ணோன்னா அதில் வந்து கொசுக்கள் அந்த மணத்துக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு கொசுக்கள் வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரம்ப இலை. இந்த ரம்ப இலையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ரம்ப இலையெல்லாம் முன்னாடி கிடைக்காம இருந்து இப்போ நிறையா கிடைக்குது. நம்ம நர்சரிலேயே நிறைய ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அலைவரா. இந்த அலைவரா செடி திஷ்டிக்கும்பாங்க. ஆனால் பொதுவாக மெடிசின் வேல்யூ உள்ள செடிகள் எல்லாம் வச்சா வீட்டில் நல்லதுங்கிறதுக்காக, திஷ்டிக்கு நல்லதுன்னு சொன்னால் தான் மக்கள் நம்புவாங்கங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நிறைய பேர் தண்ணி நிறைய விடுவாங்க. அது விட்டால் அழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த இலையிலே வந்து அந்த தண்ணியை சேமிக்கும் தன்மை உடையது இந்த செடியை பொறுத்த வரைக்கும். இந்த அலைவரா பொறுத்த வரைக்கும் ஏன் தண்ணி ரொம்ப தேவையில்லைங்கிறது பார்த்தீங்கன்னா, இதிலே தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய தன்மையுடையது. ரெண்டாவது மெடிசின் வேல்யூ உள்ளது. இந்த ஜெல்லை வந்து முகம் அழகாக இருக்கிறதுக்கு பூசுவாங்க. இப்படி நிறைய மெடிக்கல் இது இருக்குது. அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாருமே இந்த அழகுக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேர் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல திஷ்டிக்கு வளர்க்குறத விட இப்போ அழகுக்கு பயன்படுங்கிறதுனால நிறைய பேர் வளர்க்குறாங்க. இந்த செடி சின்ன செடி பெரிய செடிகள் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பெட்ரா குரோட்டன். இந்த பெட்ரா குரோட்டன் வந்து நிழல்லையும் வளரும். ஒரு மீடியமான சன்லைட்டில் வச்சோம்னா இதுமாதிரி டபுள் கலர், இந்த இலைகள் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ இந்த மாதிரி வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரி செடியும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லா ரோட்லேயுமே இந்த ரோஸ்மேரி செடிகள் வருது. இது எல்லாமே ஓரளவு பெரிய செடிகளாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற வெற்றிலை. இந்த வெற்றிலை செடியும் ஈஸியாக நிழலில் வளரக்கூடியது. நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா கொஞ்சம் ஒரு நிழல் பகுதியில் வச்சு ஒரு கொம்பு வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மர நிழலில் வச்சு மரத்தில் கூட படர விடலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இந்த வெற்றிலையும் எளிமையான பராமரிப்பு தான். அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸோரா, தெட்டிப்பூன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இது வந்து கேரளா வெரைட்டி, புதுசாக வந்திருக்க வெரைட்டி. பெரிய பூவாக வரும், ரொம்ப டார்க் கலராக இருக்கும், ரொம்ப எளிமையான பராமரிப்பில் வளர்க்கக்கூடியது. இது சின்ன செடிகள் பெரிய செடிகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழச்செடிகளை நான் இந்த வீடியோவில் சொல்லலை, இருந்தாலும் பக்கத்தில் இருக்குது ஆயினிப்பலாவில் இது வந்து சின்ன ஒட்டு செடி. அதுக்கப்புறமா பார்க்குறது யூபோர்பியா. இந்த யூபோர்பியாவில் என்ன ஸ்பெஷல்னால், மற்ற யூபோர்பியாவை விட
இதில் வந்து முள் கிடையாது. அந்த மற்ற ஈப்போர்பியா பார்த்தீங்கன்னா வீடுகளில் வைக்கிற கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வந்து கையில் முள் குத்திடுங்கிறதுக்காக. இதில் முள் கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டாவது இதுக்கும் அதேமாதிரி தான் தண்ணி கம்மியாக விடணும். இந்த ஈப்போர்பியாவுக்கும் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா செடிகள் அழகாக ஆரம்பிக்கும். எவ்வளோ அழகான பூக்களாக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புஷியாக வளரும். இந்த கலர் இதுக்கு சீசன்லாம் கிடையாது, எப்போவுமே பூத்துகிட்டே இருக்கும். தண்ணி மட்டும் கம்மியாக விடணும். அப்போ மழை காலத்தில் நம்ம தண்ணி விடக்கூடாது, மழை ஈரத்திலே அது வளர்ந்துடும். அடுத்து நம்ம பார்க்குறது காகித பூச்செடி. இந்த ரோடில் வந்து செடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர், அட்ராக்டிவ் கலர். இந்த செடியில் பாருங்கள், அதனுடைய பூக்கள் ரெட் கலர் ஒட்டியிருந்தாலும் இலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இலைகளே ஒரு அழகாக இருக்குது. இந்த துளிர் வரும்போது கூட பாருங்கள், ஒரு ரெட்டு, அதாவது பிங்க் கலர் கலந்த க்ரீன் பேட்சில் பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. அந்த இலைகளே அழகாக இருக்குது. பொதுவாக காகித பூச்செடினா அதனுடைய பூக்கள் தான் அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இலைகளே அழகாக இருக்குமே வந்திருக்கு. அதேமாதிரி இந்த அடுத்து இருக்க செடி பார்த்தீங்கன்னா க்ரீனும் எல்லோவும் கலந்த ஒரு இலை. இது நம்ம மாடியில் வச்சுருக்கோம். அதனுடைய ஃபோட்டோ உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. அதாவது இதில் ஒரே செடியில் 2 கலர் பூ வரும், ஒயிட்டும் வரும், ரெட்டும் வரும். 2 கலர் சேர்ந்து ஒரே செடியில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த செடியில் பூ இன்னும் வரல. நான் எங்கள் மாடியில் வச்சு அது எவ்வளோ பூ வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும். காகிதப்பூலேயே நிறைய வெரைட்டி இப்போ புதுசாக வந்திருக்கு. அதுதான் பார்க்குறீங்க பாருங்கள். ரொம்ப இதெல்லாம் நீங்கள் முள்ளும் கிடையாது, இதெல்லாம் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லலாம். முள் இருக்காது இந்த காகிதப்பூலெல்லாம். இது அழகுக்காக மட்டும்தான். நேற்றுக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு காகிதப்பூ செடி வேணும்னாங்க. அப்போ இதை சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு இல்லை சார், ஆடு மாடு உள்ளே வராமல் இருக்கிறது, வேலி உரம் வைக்க போகிறேன், எனக்கு நாட்டு செடியாக வேணும்னாங்க. நம்ம அந்த பர்பஸுக்கு அந்த செடிகளை பயன்படுத்தலாம். மற்றபடி அழகு வளர்க்கும் போது இந்த செடிகளை பயன்படுத்தினா ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது டான்சிங் டால்ங்கிற செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது லாஸ்ட் இயர் நமக்கு வந்தது, அப்போ இவ்வளோ பூக்கள் வரல. இந்த வருஷம் இப்போ இந்த பிப்ரவரியில் வந்து அவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. வர கஸ்டமர் எல்லாமே அதை ஆர்வமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த டான்சிங் டால்ங்கிற மாதிரி அந்த காற்று அடிக்கும்போது அந்த பூவே அப்படியே ஆடுது, அது டான்ஸ் ஆடுது. அது பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த செடிகளை ரொம்ப கூகுளில் தான் பார்த்துருப்போம். நேச்சுரலாக நம்ம வீட்லேயே வளர்க்கணும்னா ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம். நாங்கள் இதுக்கு ரொம்ப கேர் கொடுத்துலாம் வளர்க்கலை, அப்போ கூட இப்போது நல்லா பூத்துருக்கு. இந்த வீடியோவில் வந்து இந்த வாரம் வந்திருக்க பூச்செடிகளை பற்றி பார்த்தோம். இதில் செடிகள், இதில் காமிச்ச செடிகளும் வேறு நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு வீட்டு தோட்டத்துக்கு என்னென்ன செடிகள் தேவை எல்லாமே நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ரொம்ப எளிமையாக வரலாம். இப்போ உங்களுடைய இந்த நர்சரியோட என்ட்ரன்ஸை காமிக்கிறேன். இது நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில், அதாவது சென்னையிலேருந்து வரும்போது செங்கல்பட்டு பார்த்து போகிறோம்னாக்கா நம்ம கூடுவாஞ்சேரி சிக்னல் தாண்டினோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தெரியும். இதுவும் தெரியலைன்னா நம்ம நெல்லை கருப்பட்டி காப்பி தெரியும். இதை பார்த்து நீங்கள் இந்த நர்சரிக்கு வரலாம். இல்லைனா கூகுளில் க்ரீன்லேண்ட் நர்சரி போட்டிங்கன்னா கூட காமிக்கும். லொக்கேஷன் பார்த்து வாங்க. எப்போவும் வர்ற மாதிரி தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.